ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மகாசேனா வால்யூம் 1 அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவே வந்து எனக்கு இப்படி ஒரு படம் வரப்போகிறது எனக்கு தெரியாது. யூடியூப்பில் பார்க்கும்போது ட்ரெய்லர் இருந்தது, சரி வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். இந்த படத்தில் வந்து விமல், சிருஷ்டி, யோகி பாபு, ஜான் விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ தினேஷ் அப்படிங்கிறவர் தான் படத்துக்கு டைரக்டர். இப்போ வாங்க உள்ளே போய் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடுவோம். யாழிமலை என அழைக்கப்படும் இம்மலையில் வாழும் புறங்கலை மக்களுக்கும் அடிவாரத்தில் வாழும் அடிவார மக்களுக்குமான பகை 3000 வருடம் பழமையான யாழீஸ்வரர் சிலையை முன்வைத்து தொடங்குகிறது. இவ்வளோ ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, நீங்க ஏன் யாழிமலைக்கு போகணும்னு நினைச்சீங்க? சொல்லியா? என்னை பார்த்தா இதே முரளி மாதிரியா இருக்குது. நான் தான் சொல்லி செங்குட்டுவா யானைக்கு மதம் பிடிக்கிறாப்புல இருக்குப்பா. அந்த சேனா கிழக்கு இருக்க மூளைக்காட்டுக்குள்ள தான் இறங்கியிருக்கானா. சொல்லி எங்கேயா போன? நம்ம டீம்ல 2 பேர் மிஸ்ஸிங்க. இதை போயிருக்கு. சேனாவையும் என் புள்ள மருதனை வளர்த்து அவன் மிருகங்கிறத காமிச்சிட்டான்ல. அதான் நான் இருக்கேன்ல, பிரச்சனை நான் என்கிட்ட வர வேண்டியது தானே. நான் பாத்துக்கிறேன். நான் நம்பி இந்த வேலையில இறங்கின பாரு. இம்முறை நான் செல்கிறேன். Let me introduce myself. God. King of God. ஒரு சாமி சிலைக்காக இவ்வளவு உசுறு போறதா? Get me that statue. டேய், உயிர் இல்லாத வெறும் சிலை மட்டும் நினைச்சீங்களா? உயிருள்ள எங்க சாமிடா. யாரையும் காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. உன்னை காப்பாத்தன்னா என்ன காப்பாத்த நீ, நம்மளை காப்பாத்த நம்ம சாமி. நம்ம கிராமத்துக்குள்ள வந்தா என்ன ஆகும்னு காமிப்போம். யாழி குரல் ஒன்று கேட்க யாரி ஆட்டப்பட்டு ஆடி எமது யாழீஸ்வரனை பெருமைப்படுத்துவேன். இந்த படமும் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ நான் உள்ளே எதிர்பார்த்து வந்தது வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சி வந்தேங்க. ஆனால் ட்ரைலர் செம்மையாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. வேற மாதிரி இருக்குது. அந்த ட்ரெய்லரோட லாஸ்ட் போர்ஷனில் வந்து அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேஷம் போட்டு அவர் பேசும்போதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ அந்த டிவைன் ஃபீல் வந்து உள்ளே நமக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவங்க அந்த சீனு, அந்த பிஜிஎம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது வந்து அந்த ஒரு படத்தை தாண்டி நம்ம ஒரு கோயில் திருவிழாவிலையோ அந்த மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதுவும் போக கலர்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏன் சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து ஸ்கை இதெல்லாம் காட்டும்போது வந்து ஸ்கையெல்லாம் அவ்வளோ ப்ளூயிஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப ப்ளூவாக நம்ம கண் வழியாக வானத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த வானத்துடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த ஆற்றுல வரும்போது அதையும் ப்ளூவாக காட்டி, ஸோ அவர் அந்த மாதிரி வந்து இந்த காடு சார்ந்த மக்கள் அவங்களுடைய வாழ்வியலே அப்படியே காட்டுற மாதிரியான ஒரு படம். ஸோ என்னதான் இருந்தாலுமே இந்த மாதிரியான படங்கள் நிறைய நம்ம பார்த்ததுனாலே என்னவோ தெரியல, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஒரு சில படங்கள் வந்து எனக்கு ரிசம்பிள் மைண்டில் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. கும்கி, படைத்தலைவன்லாம் அந்த யானை அந்த பொசிஷனில் வரும்போது எனக்கு படைத்தலைவன் தான் ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்தாலுமே இந்த படம் அது ஒரு சாமி ஸ்டாச்சுவை வந்து அந்த வில்லன்
அவர் வந்து அதை தோக்கிறதுக்கு பார்க்குறாரு. அந்த ஊர் மக்கள் இது எங்கள் சாமி அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. ஸோ அதில் அந்த யானை ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது. அது கண்டிப்பாக இருக்க போகுது. அந்த யானை வரக்கூடிய சீன் வந்து கண்டிப்பாக நமக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், அதில் டவுட் இல்லை. ஸோ நல்லா இருக்குங்க. விமல் வந்து நிறைய புது புது ஜானரில் பண்ணுறாரு. அவர் நினச்சா வந்து இந்த மாதிரி சீரியஸான படங்களும் பண்ணுறாரு. அவர் நினச்சா காமெடி ரோல் தேசிங் ராஜா 2, ஸோ இந்த மாதிரியான படங்களும் பண்ண முடியுது. ஸோ அவர் எல்லா கேப்பபிளும் கொண்ட ஒரு ஆக்டராக இருக்காருங்க. அது நல்லா இருக்கு, நல்ல விஷயந்தான். ஸோ சிருஷ்டி அவங்க அந்த மலைவாழ் கிராமம் அந்த மக்களோட அப்படியே ஒரு பொண்ணாக பார்க்குற மாதிரியே இருந்தது. ஸோ அவங்களும் நல்லா இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. கலர் கிரேடிங்கும் சூப்பராக இருந்தது. எல்லாமே ஓகே. மியூசிக் வைஸ் வந்து பின்னிருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி வந்து கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வேறு லெவலில் வந்தது. ஸோ அதான் நான் எதிர்பார்த்தது வேறு, எனக்கு ட்ரெய்லர் கொடுத்த இம்பேக்ட் வேறுங்க, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.